ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.2 மேற்சிந்தனை கணக்குகள் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு வியாபாரி 1 டஜன் ரூபாய் 20 வீதம் 2 டஜன் வாழைப்பழங்கள் வாங்கினார். 1 டஜன் வாழைப்பழம் வாங்கிய விலை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாரு? 20 ரூபாய்ன்னு வாங்குறாரு. ஒரு டஜன்னா என்னது? 12. ஒரு டஜன் என்னது? 12 பழம் 20 ரூபாய்ன்னு வாங்கிறார். 2 டஜன் வாங்குறார். 2 டஜன் வாழைப்பழங்கள். இருபது இன்ட்டு 2 எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிறாரு? 40 ரூபாய்க்கு 2 டஜன் வாழைப்பழம் வாங்கிறார். இது வாங்கிய விலைன்னு வச்சுக்கிறோம். 2 டஜன் வாழைப்பழம் வாங்கிய விலை. ஓகே, 2 டஜன் அப்படிங்கிற எத்தனை? ஒரு டஜனுக்கு 12, 2 டஜனுக்குன்னா 24. ஒரு டஜன் ஈக்குவல் டு 12. அப்போ 2 டஜன் 24. ஓகே, இப்போ என்ன செய்கிறாரு? டசன் கணக்கில் வாங்கிட்டு விற்கையில் ஒரு பழமாக வைக்கிறார். ஒரு வாழைப்பழம் ரூபாய் 3 வீதம் அவற்றை விற்பனை செய்தார். அப்போ மொத்தம் எத்தனை வாழைப்பழம் இருக்குது? 24 வாழைப்பழம் இருக்கு. ஒரு வாழைப்பழம் விற்ற விலை ₹3 விற்கிறார். அப்போ எத்தனை வாழைப்பழம் விற்றுருக்காரு? 24 வாழைப்பழத்தை விற்கணும். 2 டஜனையும் விற்கணும். 24 வாழைப்பழங்கள் விற்ற விலை ₹72 விற்றுருக்கார். இதான் என்னது? 2 டஜன் வாழைப்பழம் விற்ற விலை. 2 டஜன் வாழைப்பழம் வாங்கின விலை எவ்வளவு? 40 ரூபா. விற்ற விலை 72 ரூபா. அப்போ விற்ற விலை அதிகமாக இருக்கு. அப்போ லாபம் ₹72 விற்றுறாரு. ஒரு பழமாக விற்கிறாரு. வாங்கினது டஜன் கணக்கில் வாங்கியிருக்காரு. ஸோ லாபம் ₹32 லாபம். லாபம் ஈக்குவல் டு ரூபாய் 32. 72ல் 40 கழிச்சா ₹32. ஒரு பழமாக விற்று கிட்டத்தட்ட டபுள் லாபம் சம்பாதிச்சிடுறாரு.